மோத்தி, மிகவும் சோர்வாக இருக்கின்றது. அப்படி என்றால் உறங்குங்கள். தாங்கள் ஆடைகளை மாற்றுங்கள், நான் வெளியில் இருக்கிறேன். அட கடவுளே, செஞ்சா இந்த சமயத்தில் உள்ளே ஜோதா ஆடை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் இவரை எவ்வாறு தடுக்க முடியும்? ஜோதாவின் கணவராயிற்றே, அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். இந்த நேரத்தில் வந்திருக்கிறீர்கள்? நான் முன்பே உங்களுக்கு கூறியுள்ளேன், நான் இங்கு வருவதற்கு நேரம் காலம் அவசியம் இல்லை என்று கூறியிருக்கிறேன். பின் எதற்காக நீங்கள் சிரித்தீர்கள்? சில வேடிக்கையான விஷயங்களை நினைத்து நான் சிரித்தேன். நம்முடைய சந்திப்பு எப்பொழுதும் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் தான் ஏற்படுகிறது அல்லவா? ஒரு கணவன் தனது மனைவியை பார்க்கும் பொழுது ஏதோ மூன்றாம் நபரை பார்ப்பது போல் தோன்றுகிறது. அதே போல் பேகமிற்கோ தன் கணவனை பார்க்கும் பொழுது ஏதோ அந்நியனை பார்ப்பது போல் தோன்றுகிறது. என் அந்தப்புறத்தில் இருக்கும் அனைத்து தாசிகளும், ஒவ்வொரு பேகங்களும் நான் ஒரு முறையாவது பார்ப்பேனா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தாங்களோ அப்படி இல்லை. ஒரு கணவனாக எனக்கு தங்களை பார்ப்பதற்கு முழு உரிமை இருக்கிறது. ஆனால் நான் உங்களை பார்க்கும் பொழுது அந்த உணர்வு ஏற்படவில்லை. இதுவும் விசித்திரமாகத்தான் இருக்கிறது அல்லவா? அதே போல் இன்றும் தாங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளும் போது என்னை பார்த்ததும் ஏதோ அந்நியனை பார்த்ததை போல் நடந்து கொள்கிறீர்கள் அல்லவா? இங்கே பாருங்கள், நான் தங்களை அடைவதற்கோ அணைப்பதற்காகவோ இங்கே வரவில்லை. அதை தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்னை ஏளனப்படுத்த வந்துள்ளீர்கள். அப்படி செய்வதால் எனக்கு ஆனந்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நான் இங்கு வந்ததற்கு வேறு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு ஷஹன்ஷாவாக இருப்பதினால் யாரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதுவரை யாரிடமும் மன்னிப்பும் கேட்டதில்லை. முதல் முறையாக இன்று நான் தங்கள் முன்பு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் உங்களை சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாமல் காவலிலும் வைத்து விட்டேன். நான் தவறு செய்துவிட்டேன். இப்பொழுது உண்மையான குற்றவாளியை தண்டித்து நான் என் தவறை திருத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதை குறித்தான் தாங்கள் வந்தீர்களா? இல்லை, நான் ஒரு ஷஹன்ஷா. பிறரது கோரிக்கையை நான் நிறைவேற்றாவிட்டால் அது நிச்சயமாக எனக்கு அவமானமாகும். நான் தங்களிடம் மன்னிப்பு கோரினேன். அதோடு தங்களுக்கு 2 அவகாசங்களை நான் அளிக்கிறேன். தாங்கள் பல முறை என்னை அடியோடு வெறுப்பதாக என்னிடமே கூறியிருக்கிறீர்கள். மூச்சு விடக்கூட முடியவில்லை என்றீர்கள். என் முகத்தை பார்க்க பிடிக்கவில்லை என்றீர்கள். தங்களை திருமணம் செய்து கொண்டு இங்கே அடிமையாக அழைத்து வந்தேன் என்று கூட நீங்கள் கூறினீர்கள் அல்லவா? அதனால் தங்களுக்கு ஒரு வழிகாட்ட விரும்புகிறேன். நாளை எனது தீர்ப்பை தெரிந்து கொண்ட பிறகு உங்களுக்கு அனைத்திலிருந்தும் விடுதலை கிடைத்துவிடும். அதன் பின் நீங்கள் நாமிற்கு சென்று விடலாம். பின் என் முகத்தை கூட நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது. விவாகரத்தின் சட்டப்படி கணவன் ஒப்புக்கொண்டால் திருமணம் எனும் பந்தத்தை மனைவி எவ்வித காரணமும் இல்லாமல் முறித்துக் கொள்ளலாம். இப்பொழுது நான் அதற்கு அனுமதி அளிக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் தங்களை மரியாதையுடன் நாமிற்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக பிரிந்து விடலாம். தாங்கள் இன்று வரை எப்படி வந்தீர்களோ அப்படியே தான் இருக்கிறீர்கள். ஏனென்றால் என் விரல் கூட உங்களை தீண்டவில்லை. ஆனால் என்ன, பிறகு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தனியாகத்தான் கழிக்க வேண்டும். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள்.
விருப்பமில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு பதில் தனியாக வாழ்வது எவ்வளவோ மேல். உங்களுக்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று விடுதலை, மற்றொன்று எனது வேகமாக இங்கேயே இருந்து விடுவது. எனக்கு பச்சை நிறம் என்றால் மிகவும் பிடிக்கும். தங்கள் உடையும் அந்த நிறம்தான். மோதிபாய், மோதிபாய், ஜோதா, என்னவாச்சு? நீ ஷெஹன்ஷாவை எவ்வாறு உள்ளே வர அனுமதித்தாய்? ஜோதா அவர் தங்களுடைய கணவர். நான் எவ்வாறு அவரை தடுக்க முடியும்? என்னால் அவரை தடுக்க இயலாது ஜோதா. என்னவாயிற்று? என்னவாயிற்று ஜோதா? மறுபடியும் ஒரு முறை என் தலையெழுத்து என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்றது. மீண்டும் ஒரு முறை ஷெஹன்ஷா என் வாழ்க்கையோடு விளையாடுகிறார். நான் குற்றமற்றவள் என்பதற்கு எனக்கு மிகப்பெரிய வெகுமதி அளித்திருக்கிறார். எனக்கு அவர் 2 பாதைகளை காட்டியுள்ளார். அதில் ஒன்றை நான் தேர்வு செய்ய வேண்டுமாம். ஒன்று நான் ஆமீருக்கு சென்று விடுவது, அதாவது கணவன் கைவிட்ட ஒரு வாழ வெட்டியாக இருப்பது. இன்னொன்று, நான் இந்த ஆக்ராவிலேயே இருந்து விடுவது. எந்த மனிதரை நான் என் வாழ்க்கையில் அதிகமாக வெறுக்கின்றேனோ அவரோடு இருப்பது. என் தலையெழுத்து என்னை என்ன செய்ய போகிறது என்று எனக்கு தெரியவில்லை மோத்தி. யா அல்லாஹ், தங்களுடைய கருணையால் நான் நியாயத்தையே கூற வேண்டும். எச்சரிக்கை! அனைவரும் கவனமாக கேளுங்கள். இந்து தேசத்தின் பாட்ஷா, நீதி தவறாத மன்னர், முகலாய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிறக்க இருந்த வாரிசை கொன்ற குற்றவாளியை நான் இப்பொழுது கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் நான் கோருவது என்னவென்றால், அந்த குற்றவாளியே வந்து குற்றத்தை ஒப்புக்கொள்வது நல்லது. ஆனாலும் மரண தண்டனை நிச்சயம். ஆனால் குறைந்தபட்சம் உடனடியாக இறப்பதற்கு நான் வழி செய்வேன். அதனால் தான் குற்றவாளிக்கு நான் இந்த வாய்ப்பை அளிக்கிறேன்.
நேரம் கடந்து விட்டது. குற்றவாளிக்கு அளித்த வாய்ப்பும் முடிந்து விட்டது. இப்பொழுதாவது குற்றவாளியின் முன் வந்துவிட்டால் நல்லது. இல்லை என்றால் இப்பொழுதே அறிவித்து விடுவேன். எனது கட்டளையை நிறைவேற்றாமல் குற்றவாளி தனது தண்டனையை இன்னும் மோசமாக்கிக் கொள்கிறார்கள். நான் அதிர்ந்து போனேன். என் நெருங்கிய விசுவாசிகளே இப்படி செய்தார்கள் என்று நினைத்து. அந்த குற்றவாளி யார் என்றால் இவர்கள்தான். அது இவ்வளவு கோபத்தை நான் இதுவரை யார் கண்களிலும் பார்த்ததில்லை. எதற்காக இந்த காரியத்தை செய்தீர்கள்? மன்னியுங்கள். என் தாயை விட்டு விடுங்கள். தண்டிக்க வேண்டும் என்றால் என்னை தண்டியுங்கள். நான் உனது தாயை எதுவும் செய்ய போவதில்லை ஆதம் கான். நான் எப்பொழுதும் பெரியம்மா விஷயத்தில் அப்படி நடந்து கொள்ளப் போவதில்லை. ஆனால் நான் இந்த குற்றவாளியை எப்பொழுதும் மன்னிக்கவே மாட்டேன். பெரியம்மாவை அழைத்து வாருங்கள். பயப்படாதீர்கள். இதோ உங்கள் முன்பு இருக்கும் இந்த குற்றவாளி பார்ப்பதற்கு தான் பெரியம்மா போல் இருக்கிறாள், ஆனால் குணத்தில் அல்ல. நான் கனவிலும் என் பெரியம்மாவை சந்தேகப்பட்டதில்லை. ஆனால் இந்த ஜோதா பேகம் எனது பெரியம்மாவை குற்றவாளி என்று கூறிய போது என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் எனக்குள் ஒரு சந்தேகம் மட்டும் இருந்தது. எதற்காக ஜோதா பேகம் எனது பெரியம்மா மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார்கள் என்று. அப்போதுதான் அவர் கூறிய சாட்சி ரஹீமுடன் நான் பேச நினைத்தேன். அதன் பிறகு என் சந்தேகம் அதிகரித்தது. ஏனென்றால் அந்த சிறு பாலகன் ரஹீம் பொய் சொல்ல மாட்டான் என்று எனக்கு தெரியும். அதே போல் பெரியம்மா மீதும் தவறு இருக்காது என்பது எனக்கு நன்றாக தெரிந்திருந்தது. அப்பொழுது அவரிடம் நானே நேராக சென்று பேச வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதன் பின் அவரை சந்திப்பதற்காக நானே அங்கு நேராக சென்றேன். ஆனால் எனது விசாரணை தெரியக்கூடாது என்று நான் நினைத்தேன். நான் ரகசிய பாதை மூலம் எனது பெரியம்மா அறைக்கு சென்றேன். இந்த புகை எங்கிருந்து வருகிறது? பெரியம்மா புகைப்பிடிப்பாரா? அப்போதுதான் எனது மனதில் இன்னொரு சந்தேகமும் எழுந்தது. இவள் நிச்சயமாக எனது பெரியம்மாவாக இருக்க முடியாது என்பது. அதற்காகத்தான் நான் என் மனதில் எழுந்த சந்தேகத்தை நிரூபித்துக் கொள்ள முயற்சி செய்தேன். பிறகு ஆலோசனைக்காக அவர்களை என் அறைக்கு நான் அழைத்து வரச் செய்தேன். தாங்கள் என்னை அழைத்தீர்களா ஜலால்? இது இன்று வந்த புகையிலை பெரியம்மா. நன்றாக இருக்கிறது. தங்களுக்கும் வேண்டுமா? வேண்டாம் ஜலால். முன்பு எனக்கு ஹுட்கா என்றால் பிடிக்கும். ருக்கையாவை விட அதிகம் பிடிக்கும்.
பிறகு நான் உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அதை முழுதும் விட்டுவிட்டேன். இப்போது ஒரு முறை குடித்தால் கூட எனக்கு இருமல் விடாமல் வந்து கொண்டே இருக்கும். அதனால் என்னை மன்னித்து விடுங்கள். அப்போது எனக்கு புரிந்தது, எனது பெரியம்மா உடல்நலக்குறைவு காரணமாக புகைப்பிடிக்க மாட்டார் என்று. அதற்கு அர்த்தம் என்னவென்றால் புகைப்பிடித்தவர் வேறொரு நபர் என்று நான் புரிந்து கொண்டேன். அப்படி இருந்தும் கூட எனது விசாரணையை நான் 2 நாட்களுக்கு நீட்டித்தேன். எனது பெரியம்மா எழுதுவதை பார்த்து எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் எனது பெரியம்மாவுக்கு 2 பாஷைகள் தான் தெரியும், உருது மற்றும் அரபி. ஆனால் நான் பார்த்த நபர் எழுதி கொண்டிருந்தது ஒரு புறம் உருதுவும் அல்ல, அது அரபும் அல்ல, வலது பக்கமாக எழுதினார்கள். அது என் சந்தேகத்தை அதிகரித்தது. உண்மையும் என்னவென்பது எனக்கு நன்றாக புரிய வந்தது. பெரியம்மா தங்களுக்கே நன்றாக தெரியும், எனது சித்தி அவர்கள் எனது தந்தையாரான ஹுமாயூனை பற்றிய தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார் என்று. அதில் தங்களது உதவி எனக்கு தேவை. ஹுமாயூன் சரித்திரத்தையும் அவரது வரலாற்றையும் ஒரு புத்தகமாக இயக்குகிறார்கள். நல்லது, நான் அதை அறிவேன். என் விருப்பம் என்னவென்றால் ஹுமாயூனை பற்றிய தங்களுக்கு தெரிந்த தகவல்களை கூறுங்கள். நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? பெரியம்மா, உங்களுக்கு தெரியாததா, எனது சித்தப்பா என்னை கோட்டை சுவற்றில் நிறுத்தி அரியணைக்காக என்னை கொல்ல முயன்றார் அல்லவா? ஆமாம், அந்த நாளை எவ்வாறு மறக்க முடியும்? அப்படியென்றால் உங்களுக்கு இதுவும் ஞாபகம் இருக்கும். எனது தாயார் ஹமிதா பானு அவர்கள் குண்டுமழை பொழியும் போது தனது உயிரை கொடுத்து என்னை காப்பாற்றினார்கள். மிகவும் துணிச்சலாக அன்று அந்த சாகசத்தை செய்தார். அந்நேரம் அவர் வரவில்லை என்றால் என்ன ஆயிருக்குமோ? நான் தங்களை இழக்க நேரிட்டிருக்கும். ஆனால் உண்மையில் எனது உயிரை காப்பாற்றியது எனது தாய் அல்ல, பெரியம்மா தான் என்னை காப்பாற்றினார்கள். அப்போதுதான் எனது சந்தேகம் உண்மை என்று எனக்கு தெரிய வந்தது. உடனே கட்டளை பிறப்பித்தோம். இயற்கை எதிய எனது தந்தையாரான உமாயின் ஷெஹன்ஷா அவர்களோடு அந்த தர்பாரில் இருந்த காஜி அவர்களிடம் விளக்கம் கேட்பதற்காக நான் அவர்களை இங்கே வரச் செய்தேன். இந்த வழக்கு சம்பந்தமாக எனக்கு உதவி கிடைக்கும் என்று நம்பினேன். அதே போல் கிடைத்தது. ஜனாப், தாங்கள் எனது தந்தையாரின் காலத்தில் இருந்தே இங்கே இருக்கிறீர்கள். ஒருவர் முகத்தைப் போலவே இன்னொருவர் முகமும் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கிறதா என்று கூறுங்கள். நிச்சயமாக. இதுபோல் மாறுவேடம் அணிபவர்கள் மிகவும் திறமைசாலியாக இருப்பார்கள். ஏன், தங்களது தந்தையார் ஹுமாயூன் அவர்கள் மறைவிற்கு பிறகு அடுத்த 17 நாட்களுக்கு முல்லா பேகசி என்ற ஒருவரை தங்கள் தந்தையாரின் வேடமிட்டு அரியணையில் அமரச் செய்தார்கள். எதிரிகளிடமிருந்து காத்துக்கொள்ள இந்த யுக்தியை பயன்படுத்தினார்கள். வேறெங்காவது இது போல் நடந்ததா? தாங்கள் அமீர் அம்சாவின் கதையை கேள்விப்பட்டதில்லையா? அமீர் அம்சா அவர்கள் சுயமாக யாருடைய வேடத்தையும் இட்டுக்கொள்ளும் அளவிற்கு திறமைசாலி. அதனால்தான் நான் வரும்பொழுது நூலகத்திலிருந்து அவருடைய சரித்திரத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த நாட்களில் இது போன்ற வித்தையை பயன்படுத்திக் கொண்டார்கள். குறிப்பாக மந்திரிகளும் ஷெஹன்ஷாக்களும் எதிரிகளிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இதை பின்பற்றினார்கள். பின்புதான் எனக்கு அனைத்தும் புரிந்தது. என் முன் பெரியம்மாவை போல் நடித்துக் கொண்டிருக்கும் நபர் அரளி விஷத்தை கலக்கும் போது ரஹீம் பார்த்த அந்த நபர் என் பெரியம்மா கிடையாது, மாறுவேடம் அணிந்திருப்பவர் என்று. அதை உறுதிப்படுத்திக் கொள்ள என் அறைக்கு அவரை நான் அழைத்தேன். பெரியம்மா, தங்கள் கைகளால் சமைத்த உணவை சாப்பிட்டு நான் வெகு நாட்கள் ஆகிறது. தங்கள் கையால் சமைக்கப்பட்ட காரமான உணவை இன்று நான் உண்ண ஆசைப்படுகிறேன். கட்டளையிடுங்கள் ஷெஹன்ஷா. நான் இப்பொழுதே மசாலாக்கள் சேர்த்த மாமிச உணவை தயாரித்து கொண்டு வருகிறேன். எனது பெரியம்மா போல் இருப்பதில் இவர் வெற்றி கண்டிருக்கலாம், ஆனால் எனது விருப்பங்களை தெரிந்து கொள்வதில் இவர் தோல்வியடைந்து விட்டார். ஏனென்றால் எனக்கு காரமாக சமைத்த உணவு பிடிக்கவே பிடிக்காது. நான் அப்பொழுதே தீர்மானித்து விட்டேன், இவர் எப்படியும் இங்கிருந்து ஓடக்கூடுவார் என்று எனக்கு சந்தேகம் வந்தது. அதனால்தான் அனைத்து வழிகளையும் நான் அடைக்கச் சொன்னேன். அதற்காகத்தான் இரவோடு இரவாக தீர்ப்பை கூற நான் தர்பாரை அழைத்தேன். அப்படி செய்த பிறகு நான் என் பெரியம்மாவிடம் சென்று இந்த தகவலை கூறினேன். ஆனால் எனது பெரியம்மாவால் அவரை போல் இன்னொருவர் இருக்கிறார் என்பதை நம்ப முடியவில்லை. யா அல்லாஹ், என்னால் நம்ப முடியவில்லை. யாரோ நமது மாளிகையிலேயே என்னை போல் வேடமணிந்து இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்துள்ளாரா? நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் பெரியம்மா. பொய்யை வெகு நாட்கள் மறைக்க முடியாது. இன்று நான் உங்களுக்கு உறுதியாக கூறுகிறேன், வெகு விரைவில் குற்றவாளிக்கு தண்டனை விதிக்கப்படும். உன் தலையை கொய்வதற்கு முன்பாக நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னவென்றால், எதற்காக என் பெரியம்மாவை போல் நடித்தாய்? எதற்காக எனக்கு
பிறக்க இருந்த வாரிசை நீ அநியாயமாக கொன்றாய்.